மத்தேயு 19 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல வராரு. அது யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கட்டளைகளை கடைபிடித்து பரலோகம் செல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நம்பிட்டு இருக்காங்கல்ல, அவர்களுக்காக தான் இந்த ஒரு சம்பவம் பைபிள்ல இடம்பெற்றிருக்கு. அதாவது ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு கிறிஸ்து, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், அதாவது நீ எதுக்கு என்ன நல்லவன் சொல்ற? தேவன் ஒருவனை தவிர நல்லவன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நல்லவர் இல்லையா? அவர் தேவனுடைய குமாரன் என்று அறியாதிருந்த அந்த வாலிபன் அந்த இடத்தில் வந்து அவரிடம் நல்ல போதகரே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ நம்ம எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து யார் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அந்த ஒரு நபருக்கு தெரியாது. அவருடைய நம்பிக்கை எல்லாமே கற்பனைகளை கடைபிடித்து பரலோகம் செல்ல முடியும் அப்படிங்கிறது தான். ஆனா நம்மளுடைய நம்பிக்கை கட்டளைகளை கடைபிடித்து நம்மளால பரலோகம் போக முடியாது. மாறாக இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசமா இருந்தா அது நடக்கும் அப்படிங்கிறது தான். இப்படி இருக்க நான் பரலோகம் செல்ல என்ன நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கட்டளைகளை கடைபிடி அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வரைக்குமே கற்பனைகளை கடைபிடித்து பரலோகம் செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் மட்டும் தான் இருந்தது. ஆனாலும் ஒருவராலும் கட்டளைகளை கடைபிடித்து பரலோகம் செல்ல முடியாது அப்படிங்கறத அதற்கு கீழே இருக்கக்கூடிய வசனத்துல இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் நான் சிறுவயதிலிருந்தே கை கொண்டிருக்கின்றேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதாவது அந்த பையன் 10 கட்டளைகளை சின்ன வயசுல இருந்து கடைபிடிச்சு வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்க நம்ம கிட்ட என்ன குறை இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவர் கேட்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து இங்க கூறுகிறார், நீ செல்வந்தரா இருக்கிறாய், உன்னிடம் உள்ளதை விற்று இல்லாதவர்களுக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. இதை சொன்ன உடனே அவர் தலையை தொங்க போட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. என்னதான் அவர் சின்ன வயசுல இருந்து 10 கட்டளைகளை கடைபிடிச்சிருந்தாலுமே அந்த 10 கட்டளைகள் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை புரியாம தான் அதை கடைபிடிச்சிட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் அவருடைய சொத்தை இல்லாதவர்களுக்கு கொடுக்க அவருக்கு மனசு வரல. சோ இயேசு கிறிஸ்து கீழே என்ன சொல்றாரு அப்படின்னா, மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இப்படி சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய கட்டளைகளை முழுமையாக ஒருவராலும் கடைபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த கட்டளைகள் எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. இது விளக்குற விதமா இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, மத்தேயு 5 அதிகாரம் வசனம் 17, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதாவது இதுவரைக்கும் வாழ்ந்த எந்த ஒரு மனிதனாலும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. அதை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார். அதுவும் எப்படி நிறைவேற்றுகிறான்னு சொல்லி பாருங்களேன். 10 கட்டளைகள் எதற்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத 2 கட்டளைகள்ல இயேசு கிறிஸ்து நமக்கு விரிச்சு கொடுத்திருந்தாரு. அதாவது நீ உன்னை நேசிப்பது போல உனக்கு அடுத்திருப்பவரை நேசி, எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை நேசி. இந்த ஒரு நியாயப்பிரமாணத்தினுடைய அடிப்படையை இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாவத்தை சுமந்து கொண்டு சிலுவைக்கு செல்கிறார். இதில் அவர் நம்மீது காட்டக்கூடிய அன்பு வெளிப்படுகிறது. அதே சமயம் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த கட்டளைகளை கடைபிடித்தார். இது எல்லாமே சேர்ந்ததுதான் நியாயப்பிரமாணம். ஆனா பூமியில வாழக்கூடிய ஒருவராலும் இதை நிறைவேற்ற முடியாது, இயேசு கிறிஸ்துவை தவிர. சோ இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி வாழக்கூடிய நாம் அனைவரும் அவர் மேல விசுவாசமா இருப்போம். அப்பொழுது அவர் நமக்கு கற்பித்ததை கடைபிடிப்போம். ஒருவேளை நீங்க கற்பனைகளை கடைபிடிச்சுதான் நான் பரலோகம் போவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தீங்க அப்படின்னா, உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நான் இன்னமும் உன்னிடம் ஒரு குறையை காண்கிறேன் என்று. சோ ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது நம்மளால் உண்டானது ஒன்றும் கிடையாது, இது தேவனுடைய ஈவு. ஆமீன். يرشدنا من السماء بحكمة وسلطة وقوة إلى النيل العظيم. Our God is an awesome God, He reigns from heaven above with